ஜேடியினர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். பொதுவா ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிப்போம். ஏன் அப்படின்னா பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சா அந்த விஷயம் சிறப்பா நடக்குங்கிறது ஒரு ஐதீகம். அதே மாதிரி இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கையில எல்லா விஷயமுமே சிறப்பா நடக்கணும்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஆளை சந்திக்க போறோம். பொதுவா விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே என்ன ஞாபகம் வரும்? கொழுக்கட்டை, ஸ்வீட்ஸ், அதெல்லாம். அப்ப சாப்பாடு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும். இந்த சாப்பாட்டுல ஃபேமஸான ஒருத்தர் இன்னைக்கு தமிழ்நாடு பட்டி தொட்டி எல்லாம் கலக்கிட்டு இருக்க ஒரு காமெடியில தான் மீட் பண்ணிருப்போம். யாருன்னு கரெக்டா கெஸ் பண்ணிருப்பீங்க. எஸ், இஸ் இஸ் நான் அதர் தான் அவர் பரோட்டா சூரி. வணக்கம்ண்ணா, விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். ஜாட்டி விநாயகர்கள் எல்லாத்துக்கும் இந்திய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல். ஏன்னா போன வருஷம் விநாயகர் சதுர்த்தியிலிருந்து தான் அடிச்சு கிளப்புனீங்க இல்லையா? பட்டையை கிளப்புற வெற்றிகள் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. வருத்தப்படாத வாலிபர் சங்கத்திலிருந்து ஆரம்பிச்சு தேசிங்க ராஜா வரைக்கும் என்ன ஃபீல் பண்றீங்க நீங்க அதை பத்தி? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அன்னிலிருந்து தான் கிடையாது, எனக்கு அதுக்கு முன்னாடி இருந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு படத்தில் ஒருத்தர் வாய்ப்பு கொடுத்து வெட்டிக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ போன விநாயகர் சதுர்த்தி அந்த இடத்துல ரிலீஸ் ஆன வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இன்னும் அதிகமாக போய் ரீச் ஆச்சு. அதுக்கு அந்த எல்லா தேசிங்க ராஜா, பாண்டிய நாடு, எல்லா படங்களும் இன்னைக்கு வரைக்கும் வந்த படங்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. வருஷத்துக்கு வருஷம் ஒரு நடிகருக்கு ஒரு ஏற்றம் தேவை. கண்டிப்பாக நடிகர் நாயகத்துக்கு எல்லா துறையிலும் உள்ளவங்களுக்கு அது எனக்கு கிடச்சிருக்கு. முந்தின வருஷத்துக்கு ஒரு லெவலில் இருந்து, போன வருஷத்துக்கு ஒரு லெவலில் இருந்து, இந்த வருஷத்துக்கு இயக்குநர்களும் நம்ம ஆடியன்ஸ் மக்களும் என்னை கொண்டாந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு ஏதோ ஒரு காமெடி ப்ரோக்ராம் பார்க்குறீங்க, ஏதோ ஒரு காமெடி கிளிப்பிங்ஸ் பார்க்குறீங்க ஒரு சேனலில் அப்படின்னா அது ஒரு 4 கிளிப்பிங் போச்சுன்னா அது ஒரு கிளிப்பிங் சூரி சாரோட கிளிப்பிங் இருந்துக்கிட்டே இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பிடிச்சிருந்த ஆக்டருமே தேங்க்ஸ் சொல்லுவேன். அவங்க பிடிச்சது எல்லாமே அதேமாரி நான் அந்த இடத்துல ஜனங்க வச்சுருக்காங்க. அப்புறம் சூரி சார் அப்படிங்கும்போது நம்ம ஒரு காமெடியன் அப்படிங்கிறத பார்க்கறத விட ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கீங்க. நீங்கள் ஒரு போராளி அப்படின்னு ஒரு 10 வருஷம் சினிமாவில் ஒரு பெரிய போராட்டம், அதை தாண்டி தான் இந்த வெற்றி வந்திருக்கு இல்லையா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 10 வருஷத்தில் 14 வருஷம் 14 வருஷம் போராளியெல்லாம் கிடையாது. நம்மளோட இன்னைக்கு பெரிய ஜாம்பவான்கள் இன்னைக்கு சினிமாவுக்கு நீங்கள் சொல்ல சினிமாவுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறவங்க. சினிமான்னு பேசுறதுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் சினிமா ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணப்போ பிள்ளையார் சொல்லின்னு ஒன்று போடுறோமா, சினிமான்னு பேசுகிறப்போ சில பேர் பிள்ளையார் சொல்லி அந்த இடத்துல இருக்காங்க. எத்தனையோ டைரக்டர்கள், எத்தனையோ ப்ரொடியூசர்கள், சினிமா உருவாக்குங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாருமே கஷ்டப்பட்டு வந்தவங்க. அவங்கெல்லாம் பார்க்குறப்பெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டு இந்த சினிமாவுக்குள்ள இப்படி நான் உட்காரதே பெரிய விஷயம், அந்த கேமராவை பார்க்குறதே பெரிய விஷயம். நான் கஷ்டப்படுறது பெரிய விஷயம் இல்லை. அந்த 16 வருஷம் உங்கள் போராட்டம் இருக்கு இல்லையா? அந்த போராட்டம் எப்படி இருந்துச்சு? முயற்சி தான். நான் நேசித்த சினிமா எனக்கு வாய்ப்பு கொடுத்தா நடிச்சுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, இந்த ஆசை. அது கிடைக்கிறதுக்கும் போராடிக்கிட்டே இருந்தேன். அவங்க நான் இருக்கணும் சினிமாவில். உடனே சினிமா கிடச்சிடாதுங்க. அது கிடச்சிருந்தாலும் எனக்கு தெரியாமல் போயிருக்கலாம். அதுக்கு அது எனக்கு தள்ளி கிடச்சதுனால அது கிடச்சி இன்னைக்கு நாளைக்குன்னு இந்த தூரங்கள் எனக்கு பக்கத்தில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் போக 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 அது ரொம்ப தூரம் போயிட்டே இருந்துச்சு. நான் ஒரு ஸ்டேஜுக்கு போகிறப்ப அது என்னைய நோக்கி வர மாதிரியே தெரிஞ்சிச்சு எனக்கு. என்னை பார்த்து நடக்க விட்டு அதுக்கப்புறம் அது என்னை என்கிட்ட வந்துட்டு இருக்க மாதிரியே ஒரு சந்தோஷம் இருந்துச்சு எனக்கு. அது எனக்கு வந்து இப்போ வாய்ப்பு கொடுத்துருச்சு. போதும், 50 சாப்பிட்டாச்சு. டேய் 42 தான்டா சாப்பிட்டுருக்கேன். 50 சாப்பிட்டாச்சுண்ணே. டேய் கோட்டை வேணா எண்ணி பாடுறா, 42 தான்டா. 50 சாப்பிட்டு எனக்கு தெரியாதா? வச்சு எனக்கு தெரியாதா 42 தான் சாப்பிட்டேன்னு? முடியாது. நீ கல்லாட்டாடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் சாப்பிட்டேன். எல்லா கோட்டையும் அழிங்க. நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன். நீ போய் புரட்டா எடுத்துருவா. டே அப்புக்குட்டி, நீ போய் கோட்டை போடுறான். அதுக்கு என்ன போட்டுருவான்? சரி, நம்ம அடுத்து உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படின்னா, இப்போ என்னன்னா ஹீரோயின்ஸ் எல்லாத்துக்கும் சூரியனா ரொம்ப பிடிக்குதாங்க. அது என்ன காரணம்? அவங்க எல்லாத்துக்குமே எனக்கு பிடிக்கும். ஆனால் இந்த பொம்பளை பிள்ளைன்ற இதை மட்டும் கூட ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஆஸ்கருக்கு. நம்ம அந்த ஃப்ரெண்டுக்கு இருக்காங்க இல்லைங்க, நம்பிக்கை என் தம்பிங்க எல்லாம் சிவகார்த்தியாக இருக்கட்டும், விமலா இருக்கட்டும், விஷ்ணுவா இருக்கட்டும், எல்லாரும் அது ஒன்றும் இல்லை. ஆமாம், அது எப்படி சொல்கிறது, ஷூட்டிங் போய் எல்லோரும் சாதமாக பேசுகிறேன். சில பொண்ணுக்கு நான் ஒரு இன்னசென்ட் யதார்த்தமாக இருப்பேன். ஆமாம், அவங்களாம் அந்த மீட்டரை பிடிச்சி அவ்வளோ அப்படியே ஹாய் அப்படி வந்து இங்கிலீஷில் பேசி அப்படி இருக்கலாம். நமக்கு எதுவும் தெரியாது. நம்மளை வாடுறவங்க கூட போய் நம்ம கை கொடுப்போம். ஐயோ சூப்பர் டேய் உன்னே தாண்டா வாங்கிட்டு இருக்காங்க, அப்படியா சரி எங்கள் புரியுற மாதிரி சொல்லியிருந்தால் நல்லா இருக்கும். நமக்கு எல்லாம் தெரியாது. நம்ம எல்லாத்துக்கும் ஜாலியாக இருக்கிறோம். அதை ஷூட் போது அந்த மாதிரியே நான் இருக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு இறங்கி யார் வேணாலும் கலந்து இருக்கேன். ஸோ அதனால் அவங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி பிந்து மாதவி மை டார்லிங் சூரி அப்படின்னா எங்கே போனாலும்
உங்கள் பாசத்தை டார்லிங் சொல்லணும்னு என் புருஷன் சொன்னாதான் நான் தாலி கட்டினான்னு சொன்னாதாங்க தப்பு. டார்லிங்னாலும் பொதுவான வார்த்தை. லவ் பண்ணுற அப்படின்ற வார்த்தை பொதுவான வார்த்தை. விரும்புகின்றாங்க, அதுக்கு அந்த வார்த்தை நம்ம தப்பாக சொல்ல முடியுமா? கரெக்ட் தான். இதுவரை எத்தனை பொண்ணுகளுக்கு நீங்க ஐ லவ் யூ சொல்லியிருக்கீங்க? அப்படி ஒரு கெட்ட நேரம் எந்த பொண்ணுக்கு வரலை. இல்லை, அதுக்குள்ள வாய்ப்பு இல்லைங்க. இங்கே கிடந்து போராடி சாயந்தரம் முடிச்சுட்டு ஈவினிங் அந்த வீட்டுக்குள்ளே வரையிலே ஹவுஸ் ஓனர் நம்ம உட்காந்துருக்கோம், அந்த பாட்டி உட்காந்துருக்கேன். அந்த வர்றதுக்கு முன்னாடி அங்கேருந்து அந்த வீதியில் போகிறவனுக்குள்ள ஏங்க நம்ம 24 வீடு அதில் அந்த பாட்டி முன்னாடி உட்காந்துக்க மாட்டோம் பாருங்க. போகிறவங்க வரணும் ஃபுல்லாக சொல்லுவோம். அவங்க அப்படி கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு இல்லையா நண்பர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, பேசிட்டாங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் சினிமா டைப்பில் உதவி இயக்குனர் நண்பர்கள் எல்லாருமே அவங்க ஹெல்ப் பண்ணுவேன். இப்போ என் வீட்டுக்கு வரப்போ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நேரம் என் வீட்டுக்கு தேடி போகிற மாதிரி தேடிப்போம். அந்த பாட்டி இருந்துச்சுட்டா டக்குனு சொல்லிடு, கொஞ்சம் லேட்டாக போகணும். அவங்க போகிற மாதிரி போயிட்டு வந்து அப்படின்றாங்க மேலே வருது. அதனால் அந்த வாடகை கொடுக்கறதுக்கு அவ்வளோ போராட்டம் இருக்குங்க. அதுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. கஷ்டப்பட்டு இந்த சினிமான்றது வந்து அப்படி ஆமாம் அவ்வளோ ஒரு பெரிய விஷயம். இதை நேசிச்சவனுக்கு இதெல்லாம் தெரியாது. இதுக்கே டைம் தெரியாது. இதுக்கப்புறம் நம்ம ஐ லவ் யூ சொல்லி அதுக்கப்புறம் கூட்டி எங்கே கூட்டிட்டு போய் டீ கூட எடுக்க முடியாது. மை நேம் இஸ் ராமச்சந்திரன். I am Poomari. என்ன மாதிரி? Poomari. Poo means flower, Mari means rain. Flower rain, ஆத்தாடி. உடன் பிறப்புகள்? Twins. தங்கமாரி செல்லமாரி. உங்க அப்பன் பேர் சோமாரியா? Hello. சாரி. அவர் பேர் மாரியப்பன். அப்ப உங்க அம்மா பேர் கருமாரி. எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதுவா தானே இருக்கானே. எப்படி குடும்பமே சேர்ந்து வாரம் கூழ் ஊத்துங்களா? வலிக்கலையே. அடி வாங்குவே நீ. அடிச்சுக்க. சிப்படி. ஓகே மச்சான். சொல்லு மச்சி. நம்ம நாளைக்கு கோர்ட்ல மீட் பண்ணுவோம். ஓகே மச்சி. பை. பாய். ஏய், எஸ். இப்பதானடா பாத்தீங்க, அதுக்குள்ள 20 வருஷம் பழகுன மாதிரி பேசிக்கிறீங்க. பிரதர், உலகம் எவ்வளவு வேகமா போகுதுன்னு பாத்தீங்களா? நம்மளும் கூட சேர்ந்து தம் கட்டி ஈடு கொடுத்து ஓடணும் பிரதர். இல்லைன்னா மொக்க பீசுன்றுவாங்க. வாடா போடான்றா? பொம்பளை பிள்ளைய வாடா போடான்னு கேட்கறதுக்கே நல்லா இருக்குல்ல. சவுண்ட் இஸ் குட்னோ. மச்சான்றா? எங்க அத்தை பொண்ணே என்னை மச்சான்னு கூப்பிடுறது இல்ல. யாரோ பெத்த புண்ணிய வச்சு அப்படி கூப்பிடுறா. உனக்கு ஏன் ஜலஸ்? ஒய். காமெடியோட மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப் ஹீரோஸ் கூட நடிக்கிறது தான். அந்த வகையில விஜய் சார் கூட நடிச்சாச்சு, சூர்யா சார் கூட நடிச்சாச்சு. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டாப் ஹீரோ சின்ன ஹீரோன்னு கிடையாது. இந்த சின்ன ஹீரோல இருந்தாலும் இன்னைக்கு இங்கே வந்திருக்கேன். இருந்தாலும் நான் அவனோட போகிறப்ப இன்னும் அதிக ரீச்சு. அத்தை பார்த்தீங்கன்னா விஜயனை கூட பண்ணிட்டு ரொம்ப அப்படியே வேலாயுதத்தில் பண்ணி ஒரு அதிக ரீச் கிடைச்சு. அதுக்கப்புறம் ஜில்லாவில் பண்ணேன், அது இளைய தளபதி. அது அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மனிதனை பார்த்தேன். எல்லாம் சொல்லுவாங்க விஜய் சார் பேச மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் அப்படி ஒரு மனிதன். புதுசாக கேமரா வந்து புதுசாக பார்க்க போயிட்டேன். கேமரா இப்போ என்ன பண்ணணும் கிடைக்கணுமா? சரி. கையில் காட்ட பேசுனா இவர்கிட்ட பேசணுமா? சரி. இப்படி இருந்து ஒருத்தன்ட்ட கூட ஈக்குவல் இருந்து பொறுமை இருந்து அது ரொம்ப சந்தோஷம். எனக்கு தேர்ந்தேன் அண்ணன் கூட சூர்யா அண்ணன் கூட நான் இல்லை வந்துக்கிட்டு ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே தோணுவேன். அது மும்பையில் சொல்லுவாங்க. சூர்யா அண்ணன் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். அந்த ஒரு எளிமையான அவன் அப்படிங்க சத்தம் கூட மாட்டார். இந்த சூர்யானோடைய டைமிங்கில் நம்ம பார்த்துட்டுலாம் கேரவனை விட்டு இறங்கி அந்த ஷார்ட் என்னப்போ அந்த காருக்கு போகிற கேரவனில் இருப்பாங்க, இறங்கி அந்த வண்டியில் போய் உட்காரணும். படம் பார்த்துட்டு காருக்குள்ளே தான் எங்கள் சீனுக்கு இல்லை. டெய்லி 6 நாள் இருந்து 6 நாள் இறங்கி போகிறப்ப அவர் முன்னாடி போயிருப்பார். இது எனக்கு பெரிய ஒரு இதாகிடுச்சு. ஐயோ மனசை உறுத்திருச்சு. இவ்வளோ பெரிய ஹீரோ இறங்கி விடான்ட்டு எல்லாப்படும் முதல் படம் மாதிரியே அவர் இருக்காங்க. அவர் நடந்துக்கிற விதம் எல்லாமே அவருக்கு இது ஃபஸ்ட்டு படம் ஒருத்தனுக்கு எப்படி இருக்கும்? அந்த ஆர்வம், நடிப்பு, எல்லாம் வித்தியாசம் பண்ணணும், அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த முன்னாடி எல்லாமே முதல் படம் மாதிரியே சூர்யா இருக்காங்க. ஆரம்பத்தில் நான் ஃபேன் ஊரில் இருந்தேன். என் தம்பி ஆதிஷ் சீனி எல்லாருமே வந்து பயன்படுத்தாங்க. இப்போ இந்த வாய்ப்பு கிடைக்காத வந்து இன்னைக்கு கொஞ்சமாக வந்து அப்படியே சினிமா வந்து உலகம் நடிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு எல்லாரும் வெளியில் பார்த்தோமே இப்போ ரைட்டு நேரத்தில் நடிச்சாச்சு. அடுத்து தலைவடப்ப நடிக்க போகிறாங்க. இதெல்லாம் எல்லாருமே இருக்காங்க.
ட்ரை பண்ண அந்த வாய்ப்பு கிடைச்சா எப்ப நான் விட்டுருவேனா? ஆனா விட்டுட்டீங்களாமே. எது அஜித் சார் திட்டுற மாதிரி ஒரு சீன் வருது அப்படின்னாலும் அதில் நடிக்கணும் அப்படின்னு கௌதம் சார் கிட்ட நடிக்க முடியாது அப்படின்ட்டீங்களாமே. இந்த நீங்கள் இல்லை, அது இந்த ஃபேஸ்புக்கு ட்விட்டர் தானே பேர், அது என்னன்னு எனக்கு தெரியாது. எல்லாத்துலையும் வந்துக்கிட்டே இருக்குன்றாங்க. நான் ஆஃபீஸ் வரப்போட என் தம்பியோட கூப்பிட்டு இந்த இதில் வாங்கிட்டு தட்டி காட்டுவாங்க. ஆனால் இப்படி பாருங்க, இந்த வாங்கிட்டு தலை போட்டோ போடுங்க. எனக்கு என்ன தப்பு பயணம் ஆனால் தலை கூட நடிக்க மறுத்தார் சூரி அப்படின்னு போட்டு கொட்டை எழுத்துல போட்டு எல்லாம் கவர் பேஜ் எல்லாம் போட்டிருக்காங்க. என்னன்னு போடுவாங்க. நடந்தது அது கிடையாது. எனக்கு இப்போ வரைக்கும் அந்த வாய்ப்பு தலைவர் நடிக்க வாய்ப்பு கிடைக்காது ஏங்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு வீரம் படத்துலேருந்து எனக்கு அழைப்பு வந்துச்சு. என் மேனேஜர் மூலம் இந்த மாதிரி சிறுத்தை சிவாசனத்தில் தலைவரோட வாய்ப்பு கூப்பிட்றாங்க. கும்பிடாத சாமி இல்லை, என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிவிட்டு என் தம்பிகிட்ட சொல்லிவிட்டு அப்படி ஒரு சந்தோஷத்தில் குமாரன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்துட்டு நேரம் போயிட்டு போனால் சிறுத்தை சிவாசர் ஆஃபீஸ்க்குள்ளே உட்காந்துருக்காங்க. கையில் போயிட்டு சார் பரதன் சார் அவங்க எல்லாம் இருக்காங்க சொல்லிட்டு சிவாசர் சிங்க சொன்னார். அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு. அதில் என்னன்னா சிவாசர் சொன்னப்போ அந்த சில டைலாக்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் படத்தில் இருந்து அந்த டைலாக்லாம் என்ன அஜித் சார் வந்து கலாய்க்கிற மாதிரி, மண்டையில் அடிக்கிற மாதிரி, அப்போ போய் டீ வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி. இப்போ இதெல்லாம் ஒரு பேசுன்னு அப்போ இது என்ன சொல்கிறது, கதையில் வந்து சும்மா கலாய்க்கிற மாதிரி அஜித் சார். அதான் அவரோட பெருந்தன்மை. அவர் யாராக இருந்தாலும் இறங்கி வருவார். நம்ம பண்ண முடியுமா? ஆமாம், இங்கே வச்சுருக்காங்க தலையை. அதனால எல்லாருமே அது அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு அது சொன்னானே சொன்னேன். படம் ரிலீஸ் ஆகி வெளியே வரவே முடியாது. நீங்கள் வாய்ப்பு இல்லை, அவ்வளோதான். என்ன நடக்கும்னே தெரியாது. நீங்கள் நம்மளோட ஆசையாளர்கள் நடிக்கின்றது. ஆனால் இயங்கிக்கிட்டு இருந்த நமக்கு இப்படி ஒன்று வந்துருச்சு. நல்ல விஷயம். சிவாசன் நான் சொன்னாங்க நல்லா இருக்கும், நல்லா ரீச் ஆகணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நான் தெரியும் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏங்கிக்கிட்டு இருந்து நமக்கு இப்படிதான்னு சொல்லிட்டு அப்படி நான் சார்கிட்ட சொன்னேன். சார் எல்லாம் ஓகே தான் சார், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது சார், நான் தலையை திட்டுற மாதிரி வாய்ப்பே இல்லை சார், நான் அத்தாடி அது முடியவே முடியாது சார், அது பயங்கர பண்ண இல்லை. என் தம்பியை சொன்னால் அவங்க பயங்கரமாக ஃபீல் ஆகிடுவாங்க. என்னன்னா ஆனால் திட்டுற மாதிரி தலையை திட்டுற வாய்ப்பே நடக்கவே நடக்காது. இதுதான் நடந்தது. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ நம்ம நல்ல தம்பிகள், நல்ல அண்ணன்கள், விவரம் தெரிஞ்சவங்க, ஃபேஸ்புக்கெலாம் அப்படி கரைச்சி குடிச்சவங்க என்ன பண்ணுறாங்க, இது போய் கௌதம் சார் படத்துக்கும் அதை அவங்க கூப்பிட்டு நான் போய் கௌதம் சார் நான் போய் பார்க்கவே இல்லை. அவரை போய் நான் பார்த்தோம். அவரு அந்த கதை சொல்லி இப்போ ஒரு விஷயத்த நான் வந்து ஐயோ நான் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்ததாகவும், இந்த விஷயம் தலைக்கு தெரிஞ்சு தலை வந்து ஒரு நல்ல விஷயம் பாருங்க, ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த படம் நீங்கள் ஃபுல்லாக பண்ண அப்படின்னு தலை சொன்னதாகவும் சார் சொன்னது மாதிரி வெளில போகிறேன். இதெல்லாம் போய் உங்களுக்கு ஃபேஸ்புக் ட்விட்டர் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு இல்லையா? சரி விடுங்க, ரைட்டு, அவங்க முடிஞ்சு விடுங்க. அவங்க தெரிஞ்சது பண்ணிட்டு தான் கிட்ட தானே. நம்மளை போய் தெரியும் இல்லையா, நம்ம சீடி எந்த அளவுக்கு வேலை செய்யும்போது ஜனங்களுக்கு தெரியும். இது எப்படி இருக்கும், இந்த செட்டு எந்த அளவுக்கு. ஆனால் அது தெரியும் எது உண்மை எது பொய்ன்றதை என் விஷயத்தை சொல்ல ஜனங்களே இது பண்ணிடுவாங்க. அதை ஒன்றும் பண்ண முடியாது. நான் கண்டிப்பாக தலைவரை பார்த்து எனக்கு முடிச்சாது. இன்னொன்று கேட்கணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தங்கிட்ட போய் உங்களுக்கு ஃபேவரட் காமெடியன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பெரும்பாலத்தோட பதில் என்னவா இருக்குது அப்படின்னா, சிவகார்த்திகேயன் சூரி காம்பினேஷன் சார். உங்களுக்கு பிடிச்ச காமெடி எது அப்படின்னா, சார் கோட் சீன் சார், அந்த வக்கீல் கிட்ட போட்டு சிவகார்த்திகேயன் வருவார் சார், சூரி பக்கத்தில் நின்று அப்படின்பாரு சார், அதான் சார் செம்ம காம்பினேஷன் சார், ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அப்படிங்கிறாங்க. இந்த காம்பினேஷனோட ரகசியம் என்ன? சிவா வந்து மிகப்பெரிய ஒரு காமெடி சென்ஸ் உள்ளது. இந்த சில படத்துக்கு காமெடி இருந்துட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். என்னை பற்றி சிவகார்த்திகனுக்கு அது இல்லாட்டும் கவலை இல்லை. அவன் எல்லாத்தையுமே சிவா ஃபீல் பண்ணுவான், அந்த அளவுக்கு வந்து. ஆனால் சிவாவோட பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். கேமரா கிட்ட போகிற வரைக்கும் நான் யோசிக்கவே நான் டிபெண்ட் சொல்லி ஜாலியாக பேசிட்டே இருப்போம். சரி வந்தோன்னு அண்ணே இந்த விஷயத்தை எடுத்துக்கணுங்க, இந்த விஷயம் ஓகேண்ணே இதானே இது அப்படின்னு பேசல. டேரக்டர் ரொம்ப கேட்டார். அதுவும் டேரக்டர் எல்லாம் எது வச்சுக்கிறோம் இதனால டேரக்டர் டிசைட் பண்ணிடுவார். இதுதான் எனக்கு சிவாகிட்ட ரொம்ப பிடிச்சது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த கோர்ட்டு சீனா, போலீஸ் ஸ்டேஷன் சீன், அங்கே சார் அந்த ஏட்டியா இருக்காரு பார்த்தீங்கன்னா, ஏட்டியார் யார் எங்கள் சங்கத்துக்கு 50 கொண்டாது அப்படி இப்படின்னு சொல்லுது. அதெல்லாம் சும்மா சொல்லி பாலனை ரெடின்னு விட்டு உள்ளே இறங்கி விட்டால் ஒரு நிமிடத்தில் சிவா சிரிச்சிருவாப்புல. அப்படி சுற்றிட்டா ஐயோ ஏட்டியா காமெடி பண்ணிட்டாங்க. அது செம கவுண்டர். சிவா கை கட்டுறாப்புல, அண்ணையா சாரிங்கிறாப்புல. திருப்பி இன்னொன்று போயிட்டு கேஸை டக்குன்னு சிவா ஒன்று அடிச்சு விட்டு போயிடுவான். அடிச்சு விட்டு கேமரா தாண்டி போயிடுவாப்புல.
நான் மீதி டைலாக் பேசினேன். அந்த பேசுறப்ப சிவா போட்ட டைலாக் என் மைண்டில் இருக்கு. நான் சிரிச்சு இப்படி ஒன்று அப்போ சிவகார்த்திக் இன்னொன்று அடிக்கடி சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, சூரி வந்து ஒரு ஹீரோவாக தகுதியான ஆள். ஏன்னா வந்து நல்லா டான்ஸ் ஆடுறாரு, நல்லா காமெடி பண்றாரு, பாட்டு கூட பாடுறாரு. ஊர்ல மாடுங்க நிறைய இருக்குது, விட்டோம்னா போய் மேப்பாரு, நல்லா கலரெல்லாம் மாடு மேய்ச்சி தெரியாது. இல்ல அப்படி சொல்றாங்க. எப்ப ஹீரோவாக போறீங்க? அழகா சூப்பரா லைஃப் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பேட்டி எடுக்க வரமா அதை வேண்டாம். இல்லை இந்த மாதிரி அடிக்கடி இப்போ வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா வேண்டாமா? இல்ல சீரியஸா நாங்க ஒத்தக்கடை சாங்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா ஹீரோக்கு ஈக்குவலா டான்ஸ் ஆடிருப்பீங்க. அதனாலதான் சொல்றேன், எப்ப ஹீரோ போறேன் ஒரு ஆசையில ஒரு அன்புல தான் கேட்கிறேன். அது ஹீரோ அது அந்த நேரத்துல நம்ம மாஸ்டர் வந்து நம்ம வச்ச நம்பிக்கை இல்லை, ஹீரோ வச்ச நம்பிக்கை இல்லை. நம்ம ஓரளவுக்கு அப்படி மேட்ச் பண்ணி வந்துடுறேன். அதுதான் உண்மை. இல்லைங்க, ஹீரோ வந்து ரொம்ப கஷ்டங்க. நம்ம ஏற்கனவே வந்து நான் பார்த்த சமயத்தில் ஒரு உள்ள 2 ராஜா படத்தில் ஆடி இருக்கேன். ஃபைட்டு கூட ஒரு கொஞ்சம் பண்ண விட்டுருக்காங்க. அப்போ தான் எனக்கு தெரியாது எவ்வளோ கஷ்டம். காமெடி போய் நம்ம பேசிட்டு வந்துடும் இல்லைன்னு சொல்ல கஷ்டம் தான் இருந்தாலும் பட் அதே மட்டும் தான். ஆனால் ஹீரோக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் சூரி காம்பினேஷன் அப்படின்னு சொல்லும்போது விமல் சூரி காம்பினேஷன் மறக்கவே முடியாது. ஒரு யதார்த்தமான ஒரு காம்பினேஷன் இல்லையா? களவாணிலிருந்து ஆரம்பிச்சு நீங்க பண்ற லூட்டிகள் எல்லாம் நம்ம ஒரு ஊர்ல ஒரு செட் ஆஃப் பசங்களை எப்படி பார்ப்போம் அதே மாதிரி இருக்கும். உங்களுக்குள்ள எப்படி அந்த வேவ்ல இருந்து? அதே தான் நான் சிவகார்த்தி என்ன சொல்லணும், அதே தான் எனக்கு 2 ஃப்ரெண்டு. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு விமல் வந்து 12 வருஷம் ஃப்ரெண்டு. எனக்கு வாய்ப்பு தேர்ந்தது வந்து ஃப்ரெண்டு. அதனால எனக்கு அதே தான். அந்த கேமராக்கு வந்தப்போ விமல் ரொம்ப கேஷுவலாக பார்க்கல, நான் ரொம்ப யதார்த்தமாக இருப்பேன். இந்த லிமிட் இருக்குல்ல, இப்போ என்னால் மற்ற ஹீரோக்கள் பண்ணாலும் எல்லாம் சூப்பர், எல்லாம் நல்லா ஃப்ரீயாக இருப்பாங்க, ஓகே. இருந்தாலும் இந்த டைலாக்கு சொன்னால் சாரு நினச்சிடுவாங்களோ, பிரதர் நினச்சிடுவாங்களோ, ஒரு சின்னது இருக்குங்க. விமல்கிட்ட போய் அது இருக்காது. நினைச்சாலும் என்ன கேமராவில் நடிச்சு விட்டுருங்க. அதுக்கு முடிச்சுட்டு என்ன சும்மா நல்லா தான் இருந்துச்சு, இல்லை இல்லை வேணா பேசவும் வேண்டாம், சும்மா நல்லா தான் இருந்துச்சு, அதெல்லாம் அவங்க எடுக்கூடாது, சூப்பர் அப்படி தான் இருக்கணும். இதுதான் எனக்கு ரொம்ப வருது. இந்த ஊர் மாதிரியாக எந்த எதார்த்தம் தான் இருக்கும். கேரளா ஏதாந்தரம் எங்கே எல்லாம் ஒன்றாவே உட்காந்துருப்போம். அதே அந்த ஃப்ரெண்டு அது எனக்கு. அதனால் விமல்கிட்ட சிவகார்த்தியும் எனக்கு பேசுகிறாரு எங்கே. இது நம்ம ஆளு படத்தை இளமை ததும்ப ஒரு சென்னை கை, அதாவது சிட்டி கையை நினைச்சிருக்கீங்க நானு. ஆமாம், இது நம்மளால உண்மைக்கு நான் பாண்டியராஜனுக்கு எங்கள் அண்ணன் பால் அண்ணனுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணுவேன். ஏன்னா உண்மைக்கு என்னை வந்து சிம்பு சாருக்கு ஈக்குவலாக ஒரு ஸ்டைல்ஸாக என்ன பண்ணி வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் ரொம்ப 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 எப்படி சொல்லுது, வெண்புறாவையும் ஒரு காக்காயும் கொண்டு வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரே புல் நினச்சா அப்படி அந்த மாதிரி தான் அது. அவர் கூட ஸ்டைலாக போய் நிற்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் அது ஓகே. சிம்பு சாருக்கு ஈக்குவலாக என்னை காஸ்டியூம் கொடுத்து என்னை ஹேர் ஸ்டைலில் மாற்றி இது பண்ணி சிம்பு சாரே சொன்னார், சூப்பர் சூரிய அப்பா அவ்வளோ தான் பக்காவாக செட் ஆகிட்டியே அப்படின்னு அவரே சொல்லுவார். சூப்பராக இருக்காப்புலங்க. அது ஒன்றுக்கு அது காரணம் பாலு சார் என்னோட எப்படி மாற்றி பாண்டியராஜன் எல்லாம் இதை பண்ணி இந்த ரொம்ப ஸ்டைலாக கட்டியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படங்கள்லேயே அந்த படம் வர்றப்போ ஆடியன்ஸுக்கு இது சூர்யா அப்படின்னு கேட்பாங்க. எப்போ அந்த போஸ்டர்ஸ்லாம் ரிலீவ் பண்ண போறீங்க? போஸ்டர்ஸ்லாம் எப்போ எங்களுக்கு காட்ட போறீங்க உங்களோட புது லுக்கு? ஆமாம், படம் ரிலீஸ்க்கு முன்னாடி வந்துடும். அதனால் வந்து செப்டம்பர் 5 பட்டையாக பாண்டியா, ஒரு ஊரில் 2 ராஜா அது அடுத்து ரிலீஸ் ஆகுது. அதுக்கு பூஜை ஹரிஷ் சார், விசால் சார். இங்கே இந்த தீபாவளி எனக்கு ரொம்ப நல்ல தீபாவளியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து எனக்கு சூப்பராக ஒரு இடத்துல வச்சுருக்காங்க ஹரிஷ் சார், விசால் சார். ஓகே, ஸோ பூஜை வெள்ளக்காரத்துறை, பூஜை அப்புறம் ஹரிஷ் சார் விக்ரம் வெள்ளக்காரத்துறை. அப்போ இது நம்ம வெள்ளக்காரத்துறை பார்த்து நீங்கள் வெள்ளக்காரன் நடிக்கிறீங்களா? இப்படி நீங்கள் வெள்ளக்காரன் நடிக்கிறீங்களா? ஏன்னா எழுதிக்கிட்டாச்சேன் இந்த கேரக்டர் வெள்ளிக்காரத்துறை அப்படின்றது. ஆமாம், அப்போ இது நம்ம அது. அப்புறம் ஜீவா அது ரீசெண்டாக படம், அது வந்து விஷ்ணு ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார். இப்போ கண்டிப்பாக ஒரு வெண்ணிலா கபடில் அந்த நேரத்தில் எப்படி ஒரு கபடி சம்மந்தப்பட்டவா வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒரு புதுசாக கட்டுச்சு, அதே மாதிரி ஜீவா வந்ததுக்கப்புறம் ஒரு புதுசாக ஒரு கிரிக்கெட் மையமாக வச்சு பண்ணியிருப்பாங்க. அப்புறம் கட்டுக்குட்டி எங்கள் அண்ணன் ராசரவணன் இயக்கத்தில் முதல் படம் அவர் தான். நான் இன்றைக்கி என்ன சொன்னாலும் அந்த படம் வெளில வரப்போ தான் தெரியும். அந்த ஒவ்வொரு இயக்குனரும் வெளியில் வந்தாலும் தெரியும். அவர் நான் போய் பார்க்குறப்ப ஒரு முதல் படமாக எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. முதல் படம் தான் அப்படி தான் போகணும் எல்லாமே. ஆனால் அவருக்கு தெரிஞ்ச அந்த ஒர்க்கு, ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு வேலை வாங்குற விதமும், அவர் அந்த டைலாக் பேசிட்டு அந்த சீன் கட் பண்ணுற விதமும் அவர் எடுக்கிறது எல்லாமே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு.
முதல் படத்துல இந்த அளவுக்கு இருக்காங்க. ஆனால் இப்போ டைட்டில் மட்டும் கற்றுக்கிட்டுன்னு வச்சிருக்காரு. அவர் பல பேர்த்து கற்றுக் கொடுக்குற மாதிரி தான் இருக்காரு. அவர் வந்து ஒரு குருவாக தான் இருக்காரு. அவர் அப்படி இருக்கு. நரேன் ஹீரோ அப்படின்னு இருக்காரு. எங்கள் அண்ணன் சுராஜ் இன்னும் டைட்டில் வைக்கல. ஜெயம் ரவீந்திர ஹீரோ, திரிஷா. ரொம்ப சந்தோஷமா. நன்றி. உங்களோட பிஸி ஷெட்யூல்ல உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக இந்த அழகான இன்டர்வியூ கொடுத்ததுக்கு உங்களுக்கு மீண்டும் எங்களோட விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு எல்லா வளத்தையும் கொடுப்பார். மீண்டும் வெற்றி 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 உங்களை தேடி வருங்கிறது எங்க சார்பாகவும் ஜெயா டிவி சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த விநாயகர் சதுர்த்தி நல்ல நாளமா ஜெயா டிவி இந்த ஜெயா டிவி மூலமாக எல்லாத்தையும் என்னுடைய சினிமா வாழ்க்கை எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி எனக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தேன். உங்கள்கிட்ட நான் அந்த கேமரா மூலமாக நான் பேசிகிட்டே இருக்கணும். எல்லா படங்களும் பாருங்கள். எல்லா படத்துக்கும் உங்கள் ஆசீர்வாதம் வேணும். ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னோட இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.